ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ ஆல். இன்றைக்கி சட்டியில் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதோட பிரியாணி இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டுருங்க. பிறகு பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான வெங்காயத்தையும் நான் போட்டுருக்கேன். போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினாதாங்க டேஸ்ட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பொன்னிறமான வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தக்காளியும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் மட்டனை வேக வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வெந்த உடனே இப்போது 2 ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. மல்லித்தூள் போட்டால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே தனிங்க. அதுவும் வீட்டில் அரைச்ச மசாலானா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வீட்டில் தான் அரைச்சி போடுவேன். ஓகேங்களா? இதோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச சூப்பை அதில் போட்டு நல்லா வதக்கி ரொம்ப அருமையாக வந்திருக்கு மட்டன் குழம்பு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.